திருவாரூரில் திமுகவின் அதிகாரத்தில் பெண் எஸ்ஐயை காரில் துரத்திய சம்பவம். தோல்வி பயத்தில் பூண்டி குடும்பம். திமுகவின் கோட்டையாக கருதப்படும் திருவாரூரில் இந்த முறை அராஜகத்திற்கும் அமைதிக்கும் இடையிலான தர்ம யுத்தம் தொடங்கியிருக்கிறது. திருவாரூர் மாவட்ட அரசியலில் நீண்ட காலமாக ஆதிக்கம் செலுத்தி வரும் பூண்டி கலைவாணன் வகையறாக்களின் அதிகார பலத்திற்கு வரவிருக்கும் தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமையும் என தெரிகிறது. குறிப்பாக கலைவாணன் குடும்பத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அச்சம் நிலவும் சூழலில் கொரடாச்சேரி பேரூர் கழக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கலைவேந்தன் கோவிட் காலத்தில் பெண் எஸ்ஐ ஜாஸ்மின் என்பவரை மிரட்டிய விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான பூண்டி கலைவாணனின் அண்ணன் மகன் கலைவேந்தன் பெண் காவல் அதிகாரி ஒருவரை மிரட்டிய விவகாரம் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கலைவாணன் குடும்பத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகியுள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் அதிகாரத்திமிருடன் சுற்றித் திரிந்த இவரை தட்டி கேட்ட பெண் எஸ்ஐயை காரை ஏற்றி விபத்து ஏற்படுத்த முயன்றது திமுகவினரின் அராஜக போக்கிற்கு சான்றாக அமைந்துள்ளதுடன் கலைவாணன் குடும்பத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சாதாரண குடிமக்களை காக்க வேண்டிய காவல்துறையினரை ஆளும் கட்சி பிரமுகர்கள் தங்கள் அதிகார பலத்தால் மிரட்டுவதும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த முயல்வதும் தமிழகத்தில் ஜனநாயகம் கேள்விக்குறியாகி இருப்பதை உணர்த்துகிறது. மாவட்ட செயலாளர் மற்றும் எம்எல்ஏ ஆகியோரின் பின்புலம் இருப்பதால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மமதையில் திமுகவினர் செயல்பட்டு வருவதால் கலைவாணன் குடும்பத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற உணர்வு மக்கள் மத்தியில் மேலோங்கியுள்ளது. இத்தகைய தொடர் அராஜகங்கள் பொதுமக்கள் மத்தியிலும் குறிப்பாக பெண் வாக்காளர்கள் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக கூறும் திமுக ஆட்சியில் ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது மற்றும் கலைவாணன் குடும்பத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதே நிதர்சனமாக உள்ளது. இத்தகைய அதிகார துஷ்பிரயோகங்களும் காவல்துறையினரை மிரட்டும் போக்கும் மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வரும் தேர்தலில் இத்தகைய அத்துமீறல்கள் திமுகவின் தோல்வியை உறுதி செய்யும் காரணியாக அமையும் என்பதும் திண்ணம். ஆளும் கட்சி பின்புலத்தை வைத்துக் கொண்டு சட்டத்தை மதிக்காமல் செயல்படும் நபர்களால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதை இச்சம்பவங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அது மட்டுமா, எஸ்சி எஸ்டி வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாகவும் அவர்களை பாதுகாக்கவும் வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தின் கடமை. ஆனால் கொரடாச்சேரியில் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் அரசு விழா நடைபெற்றிருக்கிறது. அதில் கலந்து கொண்ட ஆட்சியர் தீண்டாமை வன்கொடுமை குற்றவாளியான கலைவேந்தனையும் அப்போது அனுமதித்திருக்கிறார். இப்படி பூண்டி வகையறாக்கள் அரசு அதிகாரிகளிடமும் தங்கள் பவரை காட்டுவதும் அரசு அலுவலர்களும் பூண்டி வகையறாக்களிடம் தங்கள் விசுவாசத்தை காட்டுவதும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அச்சாரமாகிறது. இத்தகைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு வரும் தேர்தலில் வாக்காளர்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்பது மட்டுமே நிதர்சனம்.